மனப்பாடம் செய்யறதை பொறுத்தவரையில குர்ஆன், ஹதீஸ், அது மாதிரி துவாக்கள், இதை மனப்பாடம் செய்யறதை பொறுத்தவரையில பல வழிமுறைகள் இருக்குது. இதுல முதலாவது விஷயம் நம்ம என்ன செய்யணும் என்றால், மனப்பாடம் என்று சொல்லுகின்ற பொழுது மனப்பாடமாக்குறதுக்கு வயசு முக்கியமா என்று சொன்னா வயசு முக்கியம் அல்ல. நிறைய பேர்ல நாங்க பார்த்திருக்கிறோம், நிறைய சகோதரர்கள் சொல்லுவாங்க வயசு வச்சு இப்ப எப்படி பாடமாக்குறது. அது பிழையான ஒரு கருத்து. அது ஒரு பிழையான கருத்து. ஏனென்றால் 60 வருஷத்துக்கு பிறகு ஹதீஸ் அறிவிச்ச நிறைய அறிஞர்கள், நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. 60-70 வயசுக்கு பிறகு குர்ஆன மண்ணு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பட்டியல் போடலாம். இன்னைக்கு ஒரு புத்தகமே இருக்குது, 60 வருஷம் ஜாஹிலியத்தில் 60 வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், 120 வருஷம் வாழ்ந்த சஹாபாக்கள். அப்ப இப்படி நிறைய பேர் அவங்களுடைய பிற்பட்ட காலங்களில் மனம் செஞ்ச வரலாறு நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ளணும், வயசு இந்த வயசுல தான் மனப்பாடம் செய்யற, அந்த வயசுல தான் மனப்பாடம் செய்யற அந்த எண்ணத்தை எங்கிட்ட முதலாவது தலையிலேருந்து எடுக்கணும். மனப்பாடம் செய்வதற்கான முதலாவது வழி இதுதான். நம்ம என்ன செய்யணும், எங்கட சிந்தனையிலிருந்து மனப்பாடம் செய்வதற்கு வயசு ஒரு காரணி அல்ல, நான் நினைச்சா பாடமாக்கலாம் என்பதை நம்ம என்ன செய்யணும், உள்ளத்துல கொண்டு வரணும். இது சிந்தனை சார்ந்த ஒரு மனசக்திக்கான முதல் அடிப்படை. ரெண்டாவது சிந்தனை சார்ந்த விஷயம், நம்ம ஒரு விஷயத்தை பாடமாக போறோம்னு முடிவெடுத்தாச்சு. இப்ப நம்ம அந்த விஷயத்தை பாடமாக போறோம்னு முடிவெடுத்த பின்னால் நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நேரம் அதற்கு ஒதுக்க வேண்டும். அதே நேரம் நம்ம அந்த பாடமாக போறோம் முடிவெடுத்திருக்கோம் தானே, அந்த சிறப்பை எப்பயுமே தலையில கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு வச்சு சொல்லுங்க, ஒன்றுட பெருமதி நம்ம உணர்ந்து அதை அடைஞ்சு கொள்ளணும்னு ஒரு வேட்கை வந்துட்டால் நம்ம அதை எதையும் இழக்க தயார். அதை நம்ம பெருமதியா உணரணும். ஒரு நீங்க இளம் பிராயத்துல பாருங்க, ஒரு ஆள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினால் அது சரியா தவிர ரெண்டாவது விஷயம். அந்த மென்டலி நான் சொல்றேன், எப்படி அவர் எத்தையும் வெளிநாட்டுக்கு ஒரு 10 வருஷம் உழைச்சி நீ நல்லா வீடு கட்டு நான் உன்னை கல்யாணம் முடிக்கணும், நீ 10 வருஷம் வெயிட் பண்ண நான் போறேன்னு போறான். வேற அம்மா அப்பா 2 நாள் பிரியாதவனும் போறான். 10 வருஷம் அப்படி பாக்குறோமா இல்லையா? அப்ப எனவே இப்படியான அந்த இது எப்ப உருவாகுது என்றால் அதுல உள்ள ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பும் கவனமும் இதுல வரணும். நான் பாடமாக சொன்னாரு, பாடமாக இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு இருந்தா பாடம் வராது. பாடமாக்கணும். ஏன் பாடமாக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் பொருந்திக் கொள்ளணும், அவர்கள் சொன்ன வழிமுறை அவர்களுக்காக நான் செய்யணும், என் வாழ்க்கையில என்னுடைய தொழுகை சீராகணும், என்னுடைய அமல் சீராகணும், அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. சாதாரணமாக ஒரு தொழிலுக்காக ஒரு மொழியை படிக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கிற மொழி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் இருக்கிற மொழி, இந்த துவா, இந்த வசனம், இதை நான் ஏன் பாடமாக கூடாது, இதற்கு ஏன் நேரம் செலவழிக்க கூடாது, இது ஏன் என்ற கேள்வி எழுப்பி 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 அந்த சிறப்பு உள்ளத்துல நம்ம என்ன செய்யணும், கொண்டு வந்துகிட்டே இருக்கு. இது ரெண்டாவது விஷயம். சிறப்பு வந்துகிட்டே இருக்கணும். இதை பாடமாக்கினா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். நாங்க மாத்திய சடவாத உலகத்துல உள்ள அந்த பெருமதியை தான் உணர்றோம். அதை தாண்டி ஆன்மீக ரீதியான அந்த பலன்களை நம்ம யோசிக்கணும். இதை ஓதுறதுனால இந்த தொழுகை சீரான, இந்த வாழ்க்கை சீரான எல்லா பிரச்சனைகளும் தீர்வாகும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். நம்ம என்ன செய்யணும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகணுங்கிறதுல தான் நம்ம கவனமாக இருக்கிறோமே தவிர அதை தீர்த்து வைப்பதற்கான வழிமுறையில கோட்டை விடுறோம். அப்ப எனவே ஆரம்பம் தொழுகை. அப்ப அந்த தொழுகையில ஓதப்படுற துவா, அது மாதிரி ஏனைய குர்ஆன் எதுவா இருந்தாலும் நீங்க எந்த ஒரு குர்ஆன் ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய அடிப்படையை தொழுவதான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க குர்ஆனை ஓதுற தொழுகைக்குள்ளதான் ஓத போறீங்க. ஏனைய கட்டங்களை நீங்க ஓதும் பொழுது, குர்ஆனை ஓதும் பொழுது அது பிழை வந்தாலும் மன்னிக்கப்படும் மனிதனுடைய பலவீனத்தை கருதி. ஆனால் தொழுகையில் நீங்க ஓதுற பொழுது, உங்களுக்கு பாடமாக்கி நீங்க ஓதுற பொழுது ஒரு ஹரக்கத்து, ஒரு ஹரஃப் பிழையானாலும் என்ன செய்யப்படும், குற்றம் உள்ளதாகத்தான் பார்க்கப்படும். அப்ப எனவே அந்த அந்த சிறப்பை நம்ம உள்ளத்துல எடுத்துக்கொள்ளும். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, இப்ப இன்னும் சொல்லி போகலாம் அந்த விஷயத்துல. மூன்றாவது பாடமாக்குற மெத்தட் எப்படின்னு சொன்னால், பொதுவாக நான் 12 வயசுல ஹாஃபில் ஆயிட்டேன். 11 வயசுல போனேன் ஹிஃபுலுக்காக வேண்டி. ஒரு 1.5 வருஷம் 1.25-2 வருஷத்துல முடிஞ்சு 30 ஜுஸும் 12 வயசுல பாடம் ஆயிட்டேன். இப்ப நான் எடுத்த அந்த பாடமாக்குன குர்ஆனை பாடமாக்குறது நான் எடுத்த ஏனென்றால், முதல் கால நேரம் அதை வரையறுத்துக்கணும். கால நேரம் எப்படிப்பட்ட காலம், எந்த நேரத்துல மரணசக்திக்கு அந்த டைம் மரணசக்திக்குரிய டைம் அல்ல,
மனனம் செய்வதற்கு ஏதுவான டைம்ங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எல்லா டைம்லயும் உதாரணம் நீங்க எந்த டைம்ல எதை சொன்னாலும் மனனம் பண்றவங்க இருப்பாங்க. நானால் நம்ம உதாரணமாக எங்களை புள்ள சத்தம் போடுறீ, எங்களை மனைவி அங்களை சத்தம் போடுறீங்க, அங்கே டிவி திறந்து இப்ப ஃபஜ்ர்ல இருந்தாலும் நீங்க பாடமாக்க மாட்டீங்க, அப்படித்தானே? அப்ப அந்த சூழல் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நீங்க என்ன செய்யணும், குறிப்பாக குர்ஆனை பாடமாக்குறவங்க இப்ப நாங்க என்ன செய்வோம்னா மஹரிபுல இருந்து குர்ஆனை பாடமாக்க ஆரம்பிப்போம். மஹரிபுல இருந்து இஷா வரைக்கும் ஒரு ஹவருக்குள்ள நீங்க சொல்றீங்க கடைசி நான் குர்ஆனை முடிக்கும் பொழுது கடைசி அந்த குர்ஆனை பாடமாக்கி கடைசியா முடிக்கிற நேரம் ஒரு ஹவர்ல அரை ஜூஸை பாடமாக்கி முடிச்சாச்சு. அரை ஜூஸ் ஒரு மணி காலத்துல அரை ஜூஸ் பாடமாக்கி முடிச்சு. அப்ப அது அந்த மாறி போற உள்ள டைம்ல அப்ப அந்த அளவுக்கு அந்த டைம் முக்கியமான ஒரு நேரம், மாறி போற உள்ள நேரம். அது மாதிரி தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் என்றால் சுபுக்கு முன்னால உள்ள நேரம், சுபுக்கு தொழுதுட்டு உள்ள நேரம். இப்ப நாங்க எங்கட நிலையை வச்சு அதை கவனிக்க கூடாது. அந்த உற்சாகத்தோட எழும்புனா நம்ம பாடமாக்கலாம். சில பொழுது சுபுல எழும்புறதே அல்லாட ஆவல், அதுல வேற பாடமாக்க வர சொல்றீங்கன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அப்படி நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் பாடமாக்கன்ற எண்ணம் வந்தா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதை நம்ம எண்ணத்துல சரியா இருந்தா அது நடக்கும்னு நினைச்சோம். நீங்க பாடமாக்குறதுக்கு சரி சுபூட்ல எழும்பி இப்படி போய்க்கிறீங்கன்னா நீங்க இன்னும் உறுதியாக ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டெப் சரியாக இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கணும். இப்ப நீங்க சுவிட்ச போறீங்க, நான் கரண்ட் இல்ல, லைட் பத்துமா? எவ்வளவு கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் லைட் பத்தாது. சுவிட்ச் எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவழிச்சு சுவிட்ச் போட்டாலும் வேலை செய்யாது, கரண்ட் இல்ல. அப்ப எண்ணம் சீராயிருக்கணும். அப்ப எனவே அந்த டைமை பார்த்துக்கொள்ளணும். இது மூன்றாவது விஷயம். நான் சொன்ன மஹரிப் பிறகு மஹரிப் டு இஷா, அது மாதிரி ஃபஜ்ருக்கு முன்னால பின்னால இந்த டைம் ஏனைய டைம் ஒரு காலை நேரம் 8-9 மணி அந்த அமைதியான சூழல் ஒரு டைம் எடுத்து என்ன செய்யலாம், ஓய்வு நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம், மனப்பாடம் செஞ்சு கொள்ளலாம். இது ஒரு டைம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது இப்ப நான் நேரடியாக வரேன். ஒரு வரியை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக ஒரு வரியை நீங்க எடுக்கிறீங்க. இந்த வரியில முதலாவது அந்த வரியை பூரணமாக நீ உச்சரிப்போட சொல்லணும். இது எத்தனை விஷயம்? 4வது விஷயம். அந்த வரியை உச்சரிப்போட சொல்லணும். உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்பதனால சின்ன விஷயம் தானே அப்படி நம்ம யோசிப்போம். இது தெரியாத ஒரு வரியை நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அதுதான் தெரியாத வரியை சொன்னா, நீங்க உதாரணத்துக்கே தெரியாத வரியை சொன்னா எப்படி எங்களுக்கு வழங்கும் நீங்க சொல்லுவீங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 4 விஷயம் வருது. இப்ப முதலாவது நீங்க என்ன செய்ய முடியாது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நல்லா உச்சரிச்சு சொல்லணும். முதலாவது உச்சரிச்சு சொல்லும் பொழுது கொஞ்சம் மெதுவா சொல்லுவீங்க, சின்ன சின்ன கோளாறுகள் இருக்கும். 2ஆம் முறை சொல்லுங்க, உச்சரிச்சு பார்த்து சொல்லுங்க. 3ஆவது முறை பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்லியாச்சா? ரைட். இப்ப இது 4வது விஷயம். அடுத்ததாக 5வது என்றால் நீங்க இப்ப பாடமாக போறீங்க. இப்ப ஓதியாச்சு, ஒரு முறை ஓதின பொழுது இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களோட சுவர்ல எழுதப்பட்டதை அழிக்கிறீங்க. சுவர்ல எழுதப்பட்டதை அழிக்கிறீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க, கொண்டு வைக்க போறீங்க சுவர்ல. இப்ப என்ன செய்ய போறீங்க, அல்ஹம்து 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 அல்ஹம்து. இது இப்ப என்ன பொறுத்தவரை நான் சொன்னேன், என்ன பொறுத்தவரையில ஒரு முறை சொன்ன அரபு வார்த்தையில நான் பாடமாக்கிடுவேன் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஆளுக்கு அல்ஹம்து 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 2 முறை சொன்னா அது பதியும் மனசுல. சில ஆட்களுக்கு 10 முறை சொன்னா அது பதியும். அது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்களுக்கு நினைக்கிற ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை முறை நீங்க சொல்றீங்களா நீங்க யோசிக்க கூடாது. மனனம் என்பது இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளுங்க. மனனம் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தி பழக்கப்படுத்தப்பட வேண்டிய சக்தி. பழகினால் லேசாயிரும். உதாரணம் ஜிம்முக்கு போறாரு ஒருவர், ஃபர்ஸ்ட்டுக்கு தூங்க கஷ்டமாயிருக்கும். ஆனா இலக்க ஒரு ஜிம்முக்கு போறாரு, ஃபர்ஸ்ட் தூங்க கஷ்டமாயிருக்கும். அதே 5வது நாள் அதே பாரம் தான், அதே ஆள் தான் என்ன செய்வாரு, திரும்ப ஒரு 10 வருஷத்துக்கு அதோட கூட பாரமானது என்ன செய்வாரு, தூக்குவாரு. வயசு போக போக தூக்குவாரு. அப்ப இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு பாரமாகி 10 முறை சொல்லுவீங்க, அது உங்களுக்கு பழகிடும். மனனம் என்பது பழக்கமாயிரும். விஷயம் பழக்கமா, விஷயத்து பாடமாகும். விஷயம் என்ன செய்யும், பாடமாகும். மனனம் பழக்கமாகும். 2 விஷயம் அங்க நடக்குது. சொல்ல விஷயம் உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்க பாடமாக்குறீங்க. அந்த பாடமாகி நீங்க பண்ற மனனம் என்பது பழக்கமாக ஆகிவிடும். இப்ப அல்ஹம்து நீங்க 10 முறை சொன்னீங்க, திரும்ப அர்ரஹ்மான் ரஹீம் 9 ஆகும், மாலிக் யௌமித்தீன் 8 ஆகும், இய்யாக நஅபுது 7 ஆகும், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 6 ஆகும். அப்படியே என்ன செய்யும், மனனம் பழகிக்கிட்டே போகும். இப்ப நீங்க பாடமாக போறீங்க. முதலாவது ஸ்டெப், முதலாவது உள்ள ஆளுக்கு தான் நான் சொல்றேன். அது புற பின்னால நீங்க உங்களோட மனசக்தி நீங்க பாப்பீங்க. ரைட், அல்ஹம்து 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 அல்ஹம்து. ரைட், இப்ப மனம் ஆயிட்டு சரியா? ரைட், லில்லாஹி 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 லில்லாஹி. இது மனப்பாடமான வார்த்தை. மனப்பாடம் இல்லாத வார்த்தைகளும் வரும்.
இப்ப நீங்க எந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சில பொழுது அல்ஹம்து உங்களுக்கு தெரியாம இருக்கு, 10 முறை பாடமாக்குவீங்க. அதே 10 முறை லில்லாஹிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா லில்லா உங்களுக்கு தெரியும். அப்ப அல்ஹம்து லில்லான்னு ஜாயின் ஆக்கிடுவீங்க. இப்ப அல்ஹம்துன்னு மனசுல பதிஞ்சுது, லில்லா உங்களுக்கு பதிஞ்சிருக்குது. பதிஞ்சு இல்லாட்டி அதை லில்லாஹி லில்லாஹி லில்லாஹின்னு சொல்லணும். இப்ப அல்ஹம்து லில்லாஹி இப்ப சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சொன்னது அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு திரும்ப மனப்பாடமா எந்த அளவுக்கு பாடமாக்க சொன்னீங்களோ அந்த அளவுக்கு பாடமாக்கிய பிறகு சொல்லணும். இதான் முக்கியம், கவனிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இது பாடமாக்க அப்படின்னு நினைச்சிட கூடாது, பதிய வைக்கணும். அது மனசுல பதியுது. அல்ஹம்துலி அல்ஹம்து 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 லில்லா 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அது சேவ் ஆயிட்டு. இப்ப அடுத்தது ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன், அல்லது ரப்பு கஷ்டமா இருந்தா ரப்பு ரப்பு ரப்புன்னு ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன். இது பதிஞ்சிச்சு. இப்ப நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த மூணுக்கும் எடுத்த நேரத்தை அந்த ஒரு வரிக்கு செலவழிக்கணும். அதான் நம்ம சொல்றது. இதுல 10, இதுல 5, அதுல 8. அப்ப எத்தனை வருது? 15, 8, 23. அப்ப 23 தடவை ஃபர்ஸ்ட் டைம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாடமாகும் மாஷாஅல்லாஹ் பாடமாயிட்டு நினைப்பீங்க. திரும்ப நான் அடுத்த நாள் வந்து அதே இதை திரும்ப ஆரம்பிப்பீங்க. அது இல்லாம ஆகிறத நான் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்ல 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 நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஒரு வரி பாடமாயிட்டீங்க. இப்ப 2வது வரிக்கு வரணும். இப்ப 2வது வரியில அதே மாதிரி பாடமாக்கணும். 2வது வரி முடிஞ்ச பிறகு அந்த 2 வரிக்கும் எடுத்த டைம் 2 வரைக்கும் சொல்லி பார்க்கணும். 3வது வரைக்கும் அப்படி வரணும், 4வது வரைக்கும் வரணும், 5வது வரைக்கும் வரணும். அப்படியே வந்து இப்ப ஒரு 10 வரி பாடமாயிட்டீங்க. இப்ப நீங்க அந்த 10 வரியையும் அந்த 10 வரிக்கு நீ ஒரு வார்த்தைக்கு எடுத்தீங்க தானே, அதுவளவு இல்லாட்டியும் குறைஞ்சது அதுல ஒரு 100க்கு 30% ஆகுது. ஒரு 30 முறைனா என்ன செய்யணும்? ஒரு குறைஞ்சது 3 முறையாவது நம்ம என்ன செய்யணும்? 3 முறை அல்லது 5 அல்லது 8 நீ வேண்டிய மாதிரி உங்களுக்கு ஏதுவானதை பார்த்துக்கணும். அப்படி திரும்ப வரும். ஒரு விஷயத்தை நீங்க அப்படி பாடமாக்கினால் திரும்ப நீங்க அடுத்த விஷயம் ஏதாவது புதுசா பாடமாக்குறதுக்கு முன்னால இதை ஒரு 5 முறை சொல்லி போட்டுதான் அடுத்த விஷயத்தை பாடமாக போகணும். ஏன் நான் சொல்றேன்டால், பொதுவாக இப்படி பாடமாக்குனீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அப்படி இல்லைன்னா பாடமாக்குவீங்க, அது அந்த நாளுக்கு மட்டும் பாடமாக்குவீங்க. இது வாழ்க்கைக்காக பாடமாக்குவீங்க. டைம் போகும், ஒரு அரை மணி நேரம் போகும் ஒரு வார்த்தையை பாடமாக்க. ஆனா அது வாழ்க்கை முழுக்க இருக்கும். நீங்க 5 நிமிஷத்துல பாடமாக்குவீங்க, அது 2 நாளோட போயிடும். சொல்றது அடுத்தது பாடமாக்குனதை நீங்க புதுசா பாடமாக்கி ஒரு 3வது விஷயத்தை பாடமாக்கும் பொழுது முன்னுக்குள்ள 2ஐயும் அந்த 3வது பாடமாக்குறதுக்கு முன்னால ஒரு 10 முறை சொல்லணும். 10 முறையும் நீங்க வேண்டிய கூட சொல்லிக் கொள்ளலாம். அது மனசுல பதிஞ்சிருக்கிறதா என்பதை செக் பண்ணிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? போக வேண்டும். இப்படி பாடமாக்குனால் என்ன செய்யலாம்? குயிக்காக நம்ம பாடமாக்கி முடிக்கலாம். அடுத்தது குர்ஆனை பொறுத்தவரையில இப்ப நாங்க குர்ஆனை பாடமாக்கும்போது குர்ஆன் பாடமாக்குறவங்க என்ன செய்வாங்கன்னா, இதை சொல்றேன் என்றால் நான் சொன்னதுக்கு ஒரு விஷயமா விளக்கமாக தான் இதை சொல்றேன். குர்ஆனை பாடமாக்கின பொழுது நாங்க என்ன செய்வோம்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு குர்ஆனை பாடமாக்கி ஒரு சூறா கொடுப்போம். லேசானதுலேருந்து ஆரம்பிப்போம். குலபில் நாஸ் குலபில் ஃபலக் அப்படி தான் போகும். அப்போ 5 விஷயம் முடிச்சு நாங்கள் அலிஃப் லாம் மீம் அப்படி வரும். அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு புது பாடம் வந்து உதாரணம் அலிஃப் லாம் மீம் நான் கொடுக்குறேன். அலிஃப் லாம் மீம் ஓதிட்டேன். இப்போ அலிஃப் லாம் மீம்ல நான் 2வது பக்கம் பாடம் கொடுக்குறேன். பாடம் கொடுத்துட்டு காலையில திரும்ப 8-9 மணிக்கு திரும்ப உஸ்தாத் ரபீத் என்ன செய்வோம் என்றால், இதோட இதுக்கு பிறகு நான் இது பாடமாக்குறது முன்னால் உள்ள ஹாமீம் ஜுஸ் என்ன செய்ய வேண்டால், ஃபர்ஸ்ட் இந்த 5 ஜூஸ் லேசுங்கிறது அதை முடிச்சுட்டு அலிஃப் லாம் மீம்ல இருந்து இலையுறத்து அந்த ஜூஸ் வரைக்கும் வருவோம். அப்ப இந்த 5 ஜூஸ்ல கடைசியா பாடமாக்குற ஹாமீம்ல கால் ஜூஸாக திரும்ப ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு வருவோம். உங்களுக்கு விளங்குதா? இப்ப அலிஃப் லாம் மீம்ல ஒரு பக்கம் பாடம் கொடுப்பேன். பழைய பாடத்துக்கு எவ்வளவு அந்த பழைய பாடத்தை மறக்காம பாத்துக்கணும். அதான் முக்கியமான விஷயம். அது எங்கட சொத்து, அது எங்கட கையில உள்ளது. இது நாங்க எடுக்க போறது, சம்பாதிக்க போறது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நிறைய பேர் புதுசா பாடமாக்குறதுக்கு தான் போறாங்க, பழச மறந்துடுறாங்க. அப்ப கையில இருக்கிறத விட்டுறக்கூடாது. அப்ப நாங்க அலிஃப் லாம் மீம்ல ஒரு பக்கம் கொடுப்போம், இங்க அரை ஜூஸ் கொடுப்போம், காஜூஸ் கொடுப்போம். சில பொழுது காஜூஸ், சில பொழுது அரை ஜூஸ். அந்த பின் முன்னுக்கு இருந்து அப்படி பின்னுக்கு வர அப்படி ஆகும். அப்ப இங்க என்ன செய்வோம்? திருப்பி 5 ஜூஸை கொடுத்துட்டு இருப்போம். அது பால் அந்த 9-10 மணிக்கு கொடுப்போம். திரும்ப லோஹருக்கு போற என்ன செய்வோம் என்றால், காலபமா கசமியல்ல அந்த ஜூஸ்ல அரைவாசி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்ப ஒரு நாளையில புது பாடம், அதோட ஒட்டிய பழைய பாடம், அதுக்கு பிறகு உள்ள பின்னால் உள்ள பழைய பாடம், 3ஐயும் கொடுத்து 2-3 வருஷம் என்ன செய்வோம்? ஹாஃபிஸாய் வந்து ஒரு 10 வருஷம் ஒரு 2 வருஷம் ஹாஃபிஸாய் எல்லாம் முடிஞ்சு திரும்ப அந்த 30 ஜூஸையும் ஒரு 9-10-20 முறை கொடுப்போம். உஸ்தாதிட்டே கொடுப்போம். ஒரு நாளை 30 ஜூஸையும் ஓதி கொடுப்போம். கடைசியா கொடுத்து அப்ப செர்வி தருவாங்க. இப்ப 2 வருஷம் ஓதல் வைங்க, எல்லாம் மறந்துடுச்சு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி லேசா. அப்ப அடுத்தது என்னடா, நீங்க இன்னொரு விஷயத்தை ஞாபகம் கொள்ளுங்க.
அப்ப அப்படியெல்லாம் ஹாஃபிஸாய் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மறந்து போகுதுண்டா அப்ப நம்ம பாடமாக்குறது என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அதை மீட்டி கொண்டே இருக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம் என்னடா நீங்க புரிஞ்சு கொள்ளணும், மனப்பாடம் என்பது ஒரு 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 பழக்கம். அதை நீங்க பழக்கமாகி கொண்டீங்கடா, எப்படி உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நீங்க பழக்கமாக்குனா அது உங்களுக்கு ஈஸி ஆகுதோ அது மாதிரி மனப்பாடமாக்கி கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் கஷ்டமாயிருக்கும், அதுக்கப்புறம் பழக்கமாயிரும். பழக்கமாகினா அது எப்படி ஆகும் என்று சொன்னால் மரணசக்தி கூடிக்கிட்டே வரும். மனசக்தி கூடிக்கிட்டே வரும். நான் இந்த அனுபவத்தை பாத்தீங்க. அதே நேரம் குர்ஆனை நீங்க ஓத ஓத மனசக்தி கூடும். மனசக்தி கூடுறதுக்கான நிறைய விஷயங்கள் அதுவும் இருக்குது. அதை வேற ஒரு சந்தர்ப்பம் பார்ப்போம். அப்ப மனசக்தி குர்ஆனை நீங்க பாடமாக்க ஹதீஸ பாடமாக்க மனசக்தி கூடிக்கிட்டே வரும். உதாரணம் வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து பாடமாக்குறாரு, ஒரு விஷயத்தை பாடமாக்குனால் இப்ப எங்களுடைய மனுஷனை பொறுத்தவரை பாடமாக்க அது இன்னும் மனசக்தி கூட்டிட்டு வரும். இது ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு மெமரி சிப் எடுத்தா அதுக்குள்ள ஒரு 1000 MB 1 GB இருந்தால் அதுக்குள்ள போட்டால் வேற புதுசா போறதுக்கு அது எல்லாத்தையும் டிலீட் பண்ணி தான் போடணும். ஆனா உள்ளம் அப்படி அல்ல, போட 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 இன்னும் மனசக்தி கூடிக்கிட்டே போகும். இப்ப ஹாஃபிஸா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அதுக்கு ஒரு லட்சக்கணக்கில் 3 லட்சம் ஹதீஸ் பாடமாக்குனாரு. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ஹாஃபிஸா ஆனாரு, அதுக்கப்புறம் 10 லட்சம் ஹதீஸ் பாடமாக்குனாரு. மனசக்தி என்ன செய்யும்? கூடிக்கிட்டே போகும். குர்ஆனை நீங்க பாடமாக்கினால் உங்களுக்கு மனசக்தி கூடிக்கிட்டே போகும், அது பழக்கமாக மாறும். நாளடைவில் அது என்ன செய்யும்டா, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் முதல் வருஷம் 8 ஜூஸ் பாடமாக்குனேன். அப்ப 8 ஜூஸ் பாடமாக்குனா கொஞ்சம் கஷ்டமாയിരിக்கும் அடுத்த பகுதி. அப்ப 2ஆவது வருஷம் எடுத்தால் 22 ஜூஸ் முடிஞ்சு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ளது கஷ்டமா இருந்தது, அது பாடமாய் பழகினதுனால அடுத்த வருஷம் அது லேசாயிடுது. எனவே இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் 5 விஷயத்தை நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா லேசா பாடமாக்கலாம். கேட்கிற பொழுது நல்லதை நீக்கும், அதை பிராக்டிகலாக எடுத்து செய்யும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். கஷ்டப்பட்டதான் எல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காத எதுவும் இருந்தா நீங்க கஷ்டப்படலைன்னா அர்த்தம் அதுக்கு. சுப்ஹானல்லாஹ்.